அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இது வந்து தேங்க்ஸ் சொல்கிற விதமாக என்ன சொல்கிறது, என்னோட உறவினர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த என் சேனலை என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து என் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில். நான் பாதி பேர் யூடியூபர்ஸில் வந்து சொல்கிறாங்க, எங்கள் உறவுகள் வந்து எங்களுக்கு எந்த வகையிலுமே சில பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் யூடியூபர்ஸை எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் நாங்கள் யூடியூப் போடுறோம், எங்கள் இதில் அலோட் கிடையாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு சொல்கிறேன்னா, உறவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூணாக இருந்து நல்ல விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கு மேலும் கை தூக்கி விடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க யூடியூப்பை பற்றி அவங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க எல்லாருக்கும் அந்த யூடியூப்னால் நம்ம நல்லபடியாக பயன்படுத்தலாம், நல்ல விஷயங்கள் சொல்லலாம் 4 பேருக்கு அப்படின்றது நிறைய விஷயம் வந்து என்னது எல்லாருக்கும் இப்போ தெரியுது. அதனால என்னென்னா எல்லா ஃபேமிலிஸும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இது ரன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக என்னன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் அது ரொம்ப 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 தேவை. அது எப்படி சொல்கிறது, அவங்க நம்மளை கண்டிப்பாக வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தவறான விஷயம். கண்டிப்பாக கை கொடுத்து உங்களை மேலே கை தூக்கி விடுவாங்க. புரியாத பட்சத்தில் 1-2 பேர் சொல்லியிருக்கலாம், இது வந்து தப்பு, நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றது. ஆனால் புரிஞ்சவங்க யாரும் இது வந்து தப்பு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து நல்ல பிளாட்ஃபார்ம், இது வந்து நல்ல பிளாட்ஃபார்முங்க. யூடியூப்புன்றது நல்லதாக எடுத்துகிட்டு போனால் நல்லதாக நம்ம பயன்படுத்திக்கலாம். சில பேர் அது யூஸ் பண்ணுறது அவங்களோட விருப்பம்னு பார்த்து உங்களுக்கே தெரியும், அவங்களோட விருப்பம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் பிஸ்னஸ்க்கு தன்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்த ரீசன், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ். எனக்கு வந்து நான் முஸ்லீம் லேடிஸாக இருக்க போய் எனக்கு வெளியில் அதிகமாக போகிற எனக்கு ஒரு இது இல்லாத நாலேஜ் இல்லாததுனால, சில கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு தெரியாததுனால பிஸ்னஸ், சாரீ பிஸ்னஸ், மசாலா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்த ஐடியா தான் இது. நீங்கள் ஏன் யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாது, அதில் போய் நீங்கள் பண்ணிங்கனாக்கா அதில் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக நான் இது வந்து ஓப்பன் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் வந்ததும், எனக்கு லைக்ஸ் கொடுத்ததுக்கும், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னும் மேலும் மேலும் உங்களோட ஆதரவு வேணும், உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். எனக்கு எப்படி சொல்கிறது, இன்னொன்று உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கணும் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கமெண்ட்ஸ் பாதி ஃபேமிலியில் பயந்து ஏன் சப்போர்ட் பண்ணுறதில்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றது நான் இது இங்கே தெளிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் அதுக்காகவே நிறைய பேர் வந்து என்னென்னா பயப்படுறாங்க. உன்னை யாரோ திட்டுறா நீ யூடியூப்பில், அதனால நீ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன்னா பார்க்கும்போது அவங்களும் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன இந்த கமெண்ட்ஸ் போடவங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஒரே வார்த்தை அப்படின்னாக்கா, சம் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ பார்க்காதீங்க, மூவ் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ பேருக்குங்க இந்த யூடியூப்பு, சில சோஷியல் மீடியாஸ் வந்து அவங்களோட லைஃப் சேஞ்சுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
பேட் கமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அவங்க அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வரணுன்றதே அவங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா சில பேர் ஃபேமிலிக்கு தெரியாமல் யூடியூப் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னடா நம்ம பொண்ணை இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அந்த பேட் கமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தடுத்துக்கோங்க. உங்களுக்கு கருத்தாக இருக்கா, ஒரு சிஸ்டராவோ இல்லை உங்களுக்கு என்னவோ எப்படி ஒரு இதாக நினச்சி ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு சிஸ்டராவோ நினச்சி நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். சிஸ்டர் நீங்கள் எது சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸ் அதில் போடுங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன கரெக்ட் பண்ண முடியுமோ கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு பேட் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுதாங்க நிறையா பேர் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதில்ல. நிறைய பேர் திட்டுறாங்க, எவனோ திட்டுறான் அப்படின்றாங்க. ஸோ திட்டாதீங்க. பேட் கமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. ஏதோ ஒன்று இருக்கா, நல்லதாக ஒரு சிஸ்டர் உங்கள் சிஸ்டர் ஏதாவது ஒன்று 2 தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டிங்களா? அந்த மாதிரி எங்களோட தப்பை ஏதாச்சும் நாங்கள் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸாக போடாமல் ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது எல்லாருக்கும் நல்லதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அது யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் அது நல்ல ஒரு இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஒரு சின்ன வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆமாங்க, நான் என்ன பேசுனேன், நான் நிறையா பேசணுன்னு வந்தேங்க. மெயினாக என் உறவுகள் என்னோடய உறவுகள் வந்து நீ பண்ணுமா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உறவுகள் இருக்குது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். உறவுகள் மீறி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு மூவ் பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப நாளும் நீடிக்காதுங்க. உறவுகளும் நண்பர்களும் 2 பேரோட சப்போர்ட்டோடு மூவ் பண்ணுங்கள். மெயினாக ஹஸ்பண்டோட சப்போர்ட்டுங்க, அதை மறந்துடாதீங்க. அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் நம்ம எதை வேணாலும் நம்ம இது பண்ணலாம். நம்ம எதுவும் தப்பு பண்ண போகிறது இல்லைங்க. இதில் நல்லது அவங்கவுங்களுக்கு தேவையானதை நம்ம இதில் நம்மளோட இதை போட்டு நம்ம லைஃப் சேஞ்சுக்காக நம்மளோட ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம இதில் வந்திருக்கோம். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது. முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக யூஸ் பண்ணுங்கள், நல்லதாக பயன்படுத்திக்கோங்க பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும். இப்போ நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ஆதரவு தெரிவிங்க. நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு சிலதெல்லாம் எப்படி என்னன்னு தெரியல. பட் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஷேர், சப்ஸ்கிரைப், லைக்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களுக்கு போடுறேன். எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படி எதுவுமே என் சேனலில் வராது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டடீஸ் பற்றி மோட்டிவேஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். இன்னொன்று என்னென்னா ஸ்கேமிங், அது ஒரு இதாகவே ஒன்று இருக்குதுங்க. இப்போ அதை பற்றியும் நான் உனக்கு போடுறேன் விரைவில். ஆனால் பட் அது பேசுறதுக்கு நான் இங்கே வரல. இப்போ எல்லாருக்காகவும் என்னோட மனசார்ந்த என்னோட நண்பர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்து நீ பண்ணு, நாங்கள் பேக் போனாக இருக்கோம், உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு சொன்ன என் உறவுகளுக்கும் என் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.